வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா. சரி, எல்லா மக்களுமே ஒன்றுதான். ஊர் இல்லை, நாடு இல்லை, எல்லாருமே மனிதம் மட்டும்தான் முக்கியம். அதனால் ஆனால் உங்களுடைய எல்லாம் சொல்லுவாங்க அவங்க கலை பண்பாடு எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குவாங்கன்னா. ஸோ கனகாலத்துக்குள்ள சந்திக்கிறோம். போன முறை ஹம்ல கண்டாங்க கிடையா, ஹம்லுக்கு பிறகு இன்றைக்கு தான் காண்றேன். சந்தோஷம். சின்னலேருந்தே ஊசி போடுறதுனால கொஞ்சம் பயம் தான், அதால இருக்குதோ. எனக்கு தான் பயம் ஊசி. எனக்கு ஊசி கண்டேன். வணக்கம், என்னுடைய பேர் விஜய் ஸ்காக்டே. இதுதான் முதல் தடவை விவாஹாக்கு நான் வந்திருக்கேன். வணக்கம். இன்றைக்கு 2வது நாளா விவாஹாக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நல்ல சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். நேற்று நடந்தது உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதை போய் பாருங்க. இன்றைக்கும் இந்த வீடியோ உங்களுக்காக வேண்டி திருப்பி ஒரு சின்ன வீடியோவாக வரும். இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கு என்னென்ன நடக்குது. இன்னைக்கு விவாகால எங்களோட அபி இந்த ஃபோட்டோ ஷூட்டிங் நடக்க போகுது. ஃபோட்டோ இது போட்டுருக்குறா பாருங்க. இதில் மேக்கப் ஃபோட்டோ எல்லாம் எடுப்பா. இதில் மேக்கப் செய்யலாம். நீங்கள் வாட்ட ஃபோட்டோவும் இருக்குது. அபி ஃபோட்டோகிராஃபில் பாருங்கள். இதெல்லாம் எடுத்த ஃபோட்டோக்கள். எங்களோட கல்யாண விட என்னென்னலாம் நடக்கும்ட்டு ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்கிறா. இந்த புத்தகம் பாருங்க எல்லாமே என்னென்ன தாலி கட்டுறது எப்படி, நாங்கள் மட்டி போடுறோம், எல்லாமே இதில் இருக்குது. அவாவே செய்திருக்கிறா. இப்படி இந்த ஃபோட்டோக்களும் இருக்கிறதா. இந்த ஃபோட்டோ பாக்ஸ் இருக்கு. வணக்கம். நாங்கள் இதில் மேக்கப் ஸ்டாண்ட் வச்சுருக்கிறோம். அதாவது கல்யாண வீடுகள், சாமத்திய வீடு இல்லாட்டி ஹெனா அதுகளுக்கு நீங்கள் இதில் மேக்கப் பண்ணி. அடுத்ததாக நாங்கள் அச்சதை டேப்லெட் டேக்கோ, அதாவது நீங்கள் சீர்வரிசை செய்கிறதுக்கு கல்யாண வீடோ சாமத்திய வீடோ என்ன இதண்டாலும் உங்களோட வளகாப்பு அதுகளுக்கு சீர்வரிசை செய்கிறதுக்காக நாங்கள் இதில் தட்டு வச்சு நீங்கள் குத்து விளக்கு வச்சு இல்லாட்டி பழங்கள் வச்சு அப்படின்னு நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணியும் செய்யலாம். இல்லாட்டி நாங்கள் உங்களுக்கு இடத்துல வந்தும் செஞ்சு தருவோம். அடுத்து நாங்கள் ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறோம். அதாவது உங்களோட வளகாப்போ பிறந்த நாள் கல்யாணம் எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ பாக்ஸ் உங்களோட கல்யாண வீடுகளுக்கு உங்களோட அந்த ஞாபகத்தை வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி நீங்கள் அந்த ஃபோட்டோ பாக்ஸையும் நீங்கள் எங்கள்கிட்ட அவசியம் பண்ணலாம். வணக்கம். என்ன உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் இங்கே கொண்டு வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இப்போ நான் இப்படி எடுத்துருக்கிறேன்னா என்னுடைய ப்ராடக்டை இங்கே வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். விவாஹாக்கு இப்போ 2வது வருஷம். ஜெர்மனில் 18 வருஷமாக இருக்கும். நான் புங்குடுதீவு ஜெர்மன் மக்களால் தான் வாழ்ந்துருக்கேன். நம்மளே என்ன செஞ்சுரி ட்ராவல்ஸ் நிஷாந்த் நண்டா தான் தெரியும். ரைஸ் ப்ரோ வச்சுருக்கேன். 18 வருஷமாக வச்சுருக்கேன். அப்போது நான் 2 விஷயமாக பார்க்குறேன். நம்மளா எல்லா மக்களுமே ஒன்றுதான். ஊர் இல்லை, நாடு இல்லை, எல்லாருமே மனிதம் மட்டும்தான் முக்கியம். அதனால் ஆனால் உங்களுடைய எல்லாம் சொல்லுவாங்க அவங்க கலை பண்பாடு எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குவாங்கன்னா. ஆனால் அது எல்லா இடத்துலையும் இருக்கலாம். நான் தனியாக சொல்லிட்டு அவங்க இன்னும் செஞ்சுருவாங்க. ஓகே, எல்லாம் அதான் சொன்னேன், ஒரு ஆர்வமாக இருப்பாங்க அவ்வளோ. இப்போ நான் நேற்று உங்களுக்கு தெரியும், நான் பாட்டு பாடினேன், பாட்டு எழுதியிருந்தேன். அது தானாக அமைஞ்சிட்டு. நன்றி. எங்களை உடுப்பு கடைக்கும் வர சொல்லுங்க. மெல்லியல் சாரி. பேரை பேரை தான் இன்றைக்கு நான் கட்டுவா குத்த போறேன். பாருங்க, இப்போ இது ஃபோம் ஒன்று ஃபுல்லாக பண்ணணும். அதுதான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறோம். இது குத்தி ஏதாவது பிரச்சனை வந்தால் இவைக்கு பொறுப்பு இல்லையாண்டு ஒரு இது. இந்த பக்கம் வருமா மற்ற பக்கம் இல்லை, நான் இந்த பக்கத்துல தான் அடிக்கிறேன். மற்ற பக்கம் அடிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் அப்படி செஞ்சிருக்கிறேன். எனக்கு அது பிடிக்கல. அப்ப நான் எனக்கு சொன்னா அது எப்பயும் நீங்க முதல் குத்த பண்ண இப்போ குத்திட்டேன்னா அப்புறம் பூரா கைமுலாம் குத்துவேன். இதை க்ளீன் பண்ணிட்டேன் நான்.
ஒவ்வொருத்தருக்கும் புது புது ஊசி போட்டு செய்வீங்க என்ன? ஓ அதான் கேட்டேன். அது முக்கியம். ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஊசி போட்டு செய்யறது. நான் டாக்டர் ஊசி போடையே பார்க்க மாட்டேன். பவுச விட்டலாம் தானே, இழுக்காதீங்க கைய. ஓ இல்ல ஊசி போடுறதுனால கொஞ்சம் பயம்தான், அதால இருக்குதோ எனக்கு தான் பயம் ஊசி போடுறது. எனக்கு பிடிக்கும். எனக்கு ஊசி கண்டாலே நான் அங்க கணேஷ் டாக்டர் ஊசி எடுத்தா வேற நான் ஹாஸ்பிட்டல்ல நடந்தேன் இருக்கோம், அவர் வேற யாருக்கோ எடுத்து சுத்தண்ணில போடக்கே நான் அழுதண்டே அவரோட மகன் டாக்டர். அப்ப அதான் நான் யோசிக்கிறேன், அப்பயே அழுதனாங்க. இப்ப இதை எடுங்க, குத்தேக்க எடுங்க. அது குத்தி முடிஞ்சோ முடிஞ்சிட்டா சந்தோஷப்பட. என்ன அரைவாசி இருக்கோ? இல்ல பேர பிள்ளைன்ற பேரை 3 பேர்ட்ட முன்னெழுத்தும் பார்க்க என்ன ரெங்கட ஊர் பிள்ளை கையால குத்த வேண்டி வந்துருக்கோம். உரைப்பு ஊசி மாதிரி உரைப்பு கிரீம் போடுறதோ அப்படி போடக்கூடாது, சட்டப்படி போடக்கூடாது. சட்டப்படி போடக்கூடாது. அப்ப நோவை தாங்கி ஆகும். அது வந்து நீங்க உங்களோட ரெசிப்டோட தான் எடுக்கலாம். ஓகே பாருங்க. எவ்வளவு நிமிஷம் பிடிச்சது? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம். ஓ கூல். ஒரு போட்டோ எடுக்கிறேன் நான். ஓகே. என்ன இதுக்கு வந்து முடிச்சிட்டா இப்போ இதுக்கு ஒரு பிளாஸ்டர் ஒட்டி எத்தனை நாள் இருக்கணும்? 3லேருந்து 5 நாள் மட்டும் கலட்டாம தண்ணி படாம இருக்கணும். இப்போ நீங்க 5 நாளை வச்சுட்டு குளிக்கே எடுங்க. குளிச்சுட்டு எடுத்த பிறகு 5 நாளுக்கு பிறகு இது வந்து சோப் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். நீங்க வந்து பிறகு என்ன அது ஒட்டினா இதோட கழுவுங்க. இதுல ஒரு சின்ன குட்டி தப்பா கிரீம் பூசி இருக்கு தந்துருக்கிறேன். 5 நாளுக்கு பிறகு நீங்க அதை எடுத்த பிறகு தண்ணிக்குள்ள கொஞ்சமா சொட்டு அந்த கிரீமை வந்து பூசி விடுங்க. ஓகே. ஆனா இதுல எல்லாம் தமிழ்லயும் எழுதி இருக்கிறேன். சோ நீங்க அதுல எல்லாத்தையும் வாசிக்கலாம். 5 நாளுக்கு பிறகு ஒரு டிசைனை சொன்னாலும் அதை ரெடி பண்ணி கொடுப்பினோமா. பட் பலகாரம் எல்லாம் அந்த மாதிரி செய்வினோம். உங்களுக்கு கல்யாணத்துக்கு எத்தனை பேருக்கு பலகாரம் போகணும்னாலும் இங்கே வீட்டை ஆர்டர் பண்ணலாம். வணக்கம், என்னுடைய பேர் விஜய் காக்டெயில். இதுதான் முதல் தடவை விவாகம் நான் வந்திருக்கிறேன். இந்த முறை தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. 2 நாள் விவாகம் நடக்குது. ஸோ இங்கே ஆல்கோலும் இருக்குது, ஆல்கோல் இல்லாமையும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்து தருவேன். நேற்று நல்ல சனம் நல்லா இருந்தது. இன்றைக்கும் அதே மாதிரி சனம் வெறுமன் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். காக்டைல் அந்த மாதிரி சேல்ஸ் ஆகும் எனக்கு. விஜய் காக்டைல்ஸ் பாட்டிகளுக்கு பிடிக்கலாம வேற நல்ல டேஸ்டாக செய்வார். அந்த குடி வகையில் சேர்க்கிறபடியாக 5 ரூபா கூட கொடுக்குறார். மற்றும்படி குறைவாக செய்வார். பாட்டிக்கு கொஞ்சம் குறைவாக செய்வார் சொல்லிக்கிறார். நீங்கள் விரும்பினா அவரை வந்து நீங்கள் புக் பண்ணலாம். குயிக்காகவும் செய்வார். நல்ல தரமான இதுகள் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நான் கூடுதலாக இவரோட குடிச்சிருக்கிறேன். விவாகம் 2023 வருடம் ஜெர்மனியில் மிக பிரமாண்டமாக நடந்துச்சுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள்
ஹவுஸ் ஃபுல் வந்து போனவங்க நிறைய பேர். ஸோ மோர் தென் 800 பீப்புள்ஸ் வந்தவங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த வருஷம் வந்துட்டு நிறைய புது மெம்பர்ஸ் வந்து நீங்கள் இது கூட ஜாயின் ஆகிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. சரி, அவர்களுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் அவர்கள் தங்களுடைய திறமைகளை உண்மையாக பயன்படுத்த கூப்பிடும்போது த்ரிஷூல் ஆர்டிஸ்ட். ஒரு tattoo studio. ஸோ நான் லைவ் tattoo செய்கிறேன்னா ஸ்விஸ்ஸில் வந்து ஸ்டூடியோ வச்சிருக்கிறேன். இங்கே வந்து ஸ்விஸ் நியூயில் வந்து இவெண்ட்ஸ் இது போய் கற்றுக்கிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன புத்தகம் ஆசையோ நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். எவ்வளோ வருஷமா நீங்கள் tattoo ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க? ஸோ இப்போ தான் 9 வருஷம். ஆக்சுவலி இவ்வளோ பிறந்தனா. ஸோ இது வந்து இயர் நான் ஸ்விஸ்ஸில் செய்தேன்னா இங்கே ஜெர்மனியில். ஏன் அந்த சைடுக்கு போனது? கண்டிப்பாக எல்லாத்தையும் பிடிச்சிதான் நம்ம அதுக்கு போவோம். எதனால்? சின்னதுலேருந்து எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். கூட வந்து போனால் ஆம்பளை தான் செய்வேன். தமிழ் ஆம்பளையும் எனக்கு பேசிக்கிறேன். ஆனால் நான் வரைக்கும் பொம்பளை கண்டதில்லை. அப்போ நான் நினச்சேன், ஓகே எல்லாருக்கும் ஒரு சேஃப் பிளேஸ் கொடுக்கறதுனால நான் தொடங்கி நான் தட்டி கொடுக்குறேன். ஸோ என்னென்ன தட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு கிஃப்டாக ஒரு வரணும் தான் நான் உங்களை கற்றுக் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப நன்றி. ஒரு வேறுபாடு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். சின்ன வயசுல ஆர்டிஸ்ட் தான். வீட்டில் சின்ன வயசுல ஷர்ட்டில் எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பெல்ட் கட்டி நிறைய வாங்கியிருக்கேன். பட் அதுலேருந்தே என்னோட மோட்டிவேஷன் போயிடுச்சு. சில செய்தாலும் எனக்கு இப்போ தான் புரியுது எதனால. சரி, இப்போ நான் இது ஒரு வருஷம் தொடங்கி பேருக்கு மெஹந்தி தர மாதிரி நான் மெருதாணி போடுறேன். தனியாக இல்லை, யாருக்கு எல்லாருக்கும் போட்டு விடுவேன். மற்றது அதே மாதிரி நான் கனவு ஈவெண்ட்ஸ் Surya's food, Tisha is நேற்று
நல்ல போச்சு வியாபாரம் நல்லம்மா கூட சூப்பர் சூப்பரா இருக்கு பாவக்காய் ஜாக் ஃப்ரூட் டேஸ்ட் ஒன்று வெண்டிக்காய் சூப்பர் ஒன்று பாவக்காய் அவுக் சூப்பர் நல்லா இருந்தது உங்களோட நல்லா செய்கிறா அடுத்த நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மூமெண்ட் தேங்க்யூ நந்தீஸுக்கு அந்தமா வியாபாரம் போயிருக்கு இன்றைக்கு எல்லாரும் நல்ல சனம் பெறும் இப்போ என்ன கண்டுபிடிக்கலையோ என்ன டாட்டூ கண்டுபிடிக்கலையோ நிற்கிறேன் அடுத்த சோக்கு நல்லா இருக்கு வலிக்கலைனா Ja, எனது பேர் கவிஷனா. நான் ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிறேன். அதில் விதவிதமான டிசர்ட் செய்கிறேன் அண்ட் பஃபர் ஸ்டாண்ட் அண்ட் கிரப் ஸ்டாண்ட் அண்ட் அந்த பிஸ்னஸுக்கு பேர் ராசா ஸ்வீட்ஸ். ராசா ஸ்வீட்ஸ் ஏனென்றால் எங்களோட அப்பாண்ட பேர் கொஞ்சம் சுருக்கமாக செஞ்சிருக்கு. அப்போ அப்பாண்ட பேர் ராசகுமார், அப்போ ராசா ஸ்வீட்ஸ் அப்படி செஞ்சாங்க. அதாவது எங்களோட அத்தான் தான் பேரை டிசைட் பண்ணிட்டவர். அண்ட் அதான் என்ன பேர் பியா ஓகே விவாகா பார்க்க வந்துக்கிறா வரும் வேண்டி பாருங்க சுவிஸ்ல இருந்து உணர்ந்துக்கிறா சொல்லி நின்று போய் நாளே வேண்டாம் அது மாதிரி நீங்க நாளை தெரியுமா பிரியாணி கொத்து ரொட்டி சைவ சோறு ரோல் மிதிவடி கட்லட் மீன் ரொட்டி கிழங்கு ரொட்டி வடை தனிச்சா வந்திருக்கிறா போட்டோ எடுக்க போறா அக்காவை பிடிங்க முதல்ல அக்கா அக்கா உங்களோட மைக் எடுத்துட்டீங்களா? ஓகே வணக்கம். விவாக இதான் முதல் முறை இதான் முதல் முறை விவாகம் வந்திருக்கிறேன். நல்லா இருக்குது. நிறைய ஆக்களை கண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்தலங்களாக போய் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிறைய பொருட்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இனிதான் முழுமையாக இதை கண்டறிய போறோம். ஆனால் எங்களோட சனங்களை பார்த்து சந்தோஷம், உங்களை பார்த்தும் சந்தோஷம். ஸோ கனகாலத்துக்கு சந்திக்கிறோம். போன முறை அவங்கள கண்டாங்க இல்லையா? அவங்களுக்கு பிறகு இன்றைக்கு தான் காண்றேன். சந்தோஷம் சந்தோஷம். என்ன கீற போறாய்வாவும் தரணியும் கீறப்ப இன்னொரு இது
ஷோ நடக்க பார்ப்போம். ஒவ்வொரு கடைக்காரர்களும் RS ஸ்டேஷன் வந்து எங்களோட ஷாப் வச்சிருக்கிற நாங்கள் வந்து லாகர் வச்சிருக்கோம். எங்களோட லாகர் வந்து கிவெட்ஸ் பேக் இருக்கு. என்ன பெற்றாலும் கூப்பிட்டாலே நடுவில் லைக் வந்து என்ன அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் லாகர் வந்து பார்த்துக்கலாம். வணக்கம், மேக்கப் மெத்தட்ஸ் நாங்களும் பிரைட் சொல்லி லுக்ஸ் பீரியட் பண்ணியிருக்கிறேன். பிரைட்ஸுக்கும் அதில் ஸ்பெஷலாக தனியாக லுக்ஸ் பீரியட் எனது பேர் ராகுராம். நாங்கள் வந்து டிஜிட்டல் எலிவேஷன் கார்டு சேர்ந்தாங்க. எங்களை சேவ் த டேட் இது இன்ஸ்டாகிராமில் கொடுத்தீங்க தான் எங்களோட போஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும். நாங்கள் இன்றைக்கு விவாகா 2025 ஒபாஸில் வந்து எங்களோட வெண்டோவாக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதுவே எங்களோட டிஜிட்டல் இன்விடேஷன் கார்ட்ஸ் பார்க்கலாம், மொபைலில் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அது வேறு சோஷியல் மீடியா சேனலில் நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். ஸோ இந்த கார்டு நான் நேற்று இரவு போட்டினேன். ஸோ இப்படி விதவிதமான பேஸ் ஃபோட்டோ எடிட் செஞ்சு உங்களுக்கு விரும்பப்படி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். Sabina Sai Constance. Okay. So step அப்படி பின்னாடி போயிருங்க, நீங்க முன்னாடி போயிருங்க. மாடல்ஸ் எல்லாம் ரெடியா?
அப்படியே இளையராஜா காலத்தில் தோண பாட்டு அதுக்கு பிறகு ஹரிஸ் ஜெயராஜுக்கு பிறகு யார் வந்திருக்கு இங்கே எனக்கு யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறதால ஒரு அனைவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது.
நடராசன். ஊரு நான் புங்குடுதீவு. கரவட்டி. இங்கே இருக்கிற லீவ் ஹவுசன். நீங்க? நான் 2005ஆம் ஆண்டு அது பிறகு நான் போவே இல்லை. ஒரு பிளான் இருக்கு, அந்த முடிவில்லை. இப்போ நல்லா இருக்கு பார்க்க. நேற்று எங்கட புள்ளிகள் வந்தவ, இவற்ற புள்ளிகளும் வந்தது. நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்க வந்தோம். நாங்கள் இவ்வளோ தானே வேற சந்தோஷம். நான் உங்களை சந்திச்சது எங்கட ஊரண்டேக்க, எங்கட மண்ணண்டேக்க சந்தோஷமா இருக்கு. என்ன நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா. நான் தர்ஷி மேக்கப் ஸ்டுட்கார்ட் பக்கத்தில் பொட்சைம் என்ற இடத்துல இருந்து வந்திருக்கிறேன். ஒரு 18 வருஷமாக நான் இந்த மேக்கப் துறையில் இருக்கிறேன். பிரைடல் மட்டும் இல்லை, புபரி செரமனி அண்ட் கெஸ்ட் மேக்கப் எல்லாமே நான் செய்கிறேன். நான் உங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்கள்கிட்ட விருப்பத்தின்படியே நான் உங்களுக்கு செய்து கொடுப்பேன். நன்றி. இந்த பக்கம் இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறாங்களா ப்ளீஸ்.
Fuse pun baru kemarin nama dan sudah berada 1000 watt baru yang sangat efisien. வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க வந்து ஆன்லைன்ல www.டாட் தேடினா சாரி கண்டுபிடிப்போம், போட்டோகிராஃபி கண்டுபிடிப்போம். தோஸ் டேஸ் பெரிய போட்டோகிராஃபர் அவங்க வீடியோ அனுப்புறதுக்கு 2 வருஷம் ஆயிடும். ஸோ அதுல டிவோர்ஸ் முடிஞ்சது. ஸோ இப்ப எல்லாம் சுட 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 நடக்குது.
இன்னும் எனக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தனா இன்னொரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டாட்டூ அடிக்கிறதுக்கு ஒரு அக்கா இருக்கான் இந்த பழைய போட்டோ மாத்தி புது பாய் ஃப்ரெண்ட் முகத்தை மோக் பண்றதுக்கு ஒரு எடிட்டர் இருக்கு அதுக்கு இதுக்கான ஸ்வீட் கொடுக்கறதுக்கு நம்ம சுகர் பிளேஸ் இருக்காங்க ஸோ சாரி கொடுக்கறதுக்கு டிஸ்கவுண்ட் அக்கா இருக்கா ஸோ எல்லாம் இருக்கிறதால அந்த வழி மக்கள் எப்பவுமே அன்பான மக்கள் பாசமான மக்கள் எங்களோட மக்கள் பற்றி நான் குறையா சொல்லிட்டு கொண்டிருக்கேன் என்னைக்குமே நான் எங்க வந்தாலுமே உங்களுக்கு நடத்துறீங்க அதுக்கு நன்றி ஏன்னா அந்த வேகமா சொல்லுங்க பார்த்தீங்களா எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஆனா இப்போ இங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு சாரி அது ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்யூ நன்றி சரி ஏதாச்சும் சொல்லுங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா ஒரு கல்யாணம் பண்ணுங்க அத பல முறை யோசிச்சு செய்யுங்க 10 தடவை யோசிங்க அம்மாக்கா செய்யாதீங்க அப்பாக்கா செய்யாதீங்க சாதிக்கா செய்யாதீங்க மாத்துக்கா செய்யாதீங்க அவரை 10 வருஷம் காதல் செஞ்சதுக்கா செய்யாதீங்க உங்க உள் மனசு ஓன்னு சொன்னா மட்டும் கழுத்துல தாலியை வேணும் ஆம்பளை தாலியை கட்டும் இல்லைன்னு சொன்னா யாருக்கு நாங்க பயப்படுற காலத்துல முடிஞ்சு போச்சு உங்களோட வாழ்க்கை தொடரும் ஓகே டிவோர்ஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ் கல்யாணத்துக்கு டிவோர்ஸ் எக்ஸ்பென்சிவ் அதால 10 தடவை யோசிச்சு முடிக்கணும்னா நான் சொல்லுவேன் ஓகே இந்த காலம் மாறிடுது அந்த காலம் மலையேறி போகுது இப்ப அம்மா பக்கத்துக்கு அது விலகும் ஒரு கல்யாணம் ஒரு தடவைக்கு பல முறை யோசிச்சு செய்யும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சீரியஸ்லி சகோதரி கண்டிப்பா அடுத்த ஸ்டோரி ஒரு கான்ஃபரன்ஸ் இவனுக்கு நன்றி மணிக்கு நன்றி மற்றது காப்பம் ஜெயசனுக்கு நன்றி தொடர்ந்து அளவு காப்பம் ஜெயசன் நன்றி ரொம்ப நன்றி வர இடம் வந்து சோனிங்கன் அங்கே நான் தனியாக ஒரு ஸ்டுடியோவும் வச்சிருக்கேன் ஸோ கூடுதலாக கல்யாணங்கள் ஃபோட்டோ எடுக்கல அது தமிழ் வெட்டிங் ஃபோட்டோ எடுக்கல ஆனால் அதுக்கப்புறம் நடக்குது ஸோ வளகாப்பு பேபி பாவ் அது கட்டுமாறாங்க குழந்தைகள் ஃபேமிலி இதை அது வந்து கொஞ்சம் குறைஞ்சே போகுது எங்கள்கிட்ட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தா அப்போ கல்யாணம் நிறைய நடக்குதுன்றீங்க ஓகே கல்யாணத்தை ஃபோட்டோ எடுத்து இருக்கிறாங்க ஸோ அதனால நான் அதை தாண்டி அதுக்கு பிறகு வர்ற நல்ல விஷயங்கள் சந்தோஷங்களை அதுக்காக வேண்டி பெரிய கட்சி பண்ணுறதுக்காக வேண்டி நான் அந்த துறையை பட் அந்த ஃபோட்டோ பாக்ஸ் நான் வச்சுக்கிறேன் அது யாருக்காக ஏற்படுத்துறதா சொல்லிட்டு பண்ணலாம் வாழ்த்துக்கள் அண்ட் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கும் இதுதான் முதல் மேடை. ஸோ விவாகத்துக்கு நன்றி, சார்போமுக்கு நன்றி, இவன் பட்சத்துக்கு நன்றி, உங்க 2 பேருக்கு நன்றி. நானும் நன்றி சொல்லணும். இது என்னால் மட்டுமே முடியாது. சாரி லெஹங்கா மட்டுமே நான் கொடுத்தோம். ஒரு ஜுவல்ஸ் ஷோரூம் இல்லை சாரி ரெண்டுமே கஸ்டமருக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எல்லாமே இதுவருடைய பிஸ்னஸ் மேலும் சொல்லுங்க. ஹாய், ஹலோ, நான் கவிதா சிஎஸ்என். நான் எல்லாரும் மரதாணி போட்டுவிடுவேன். ஸ்பெஷலி ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா பிரைஸ் சாமி போட்டுருக்கு, மற்ற ஃபங்க்ஷனுக்கு லைக் பர்த்டே எல்லாருக்குமே போட்டு விடுவேன். ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷமா செய்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு வருஷமா என்ன ஆர்டிஸ்டா இருக்கீங்க? 4 வருஷமா. அதுக்கு முதல்ல ஒரு 7-8 வருஷமா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனா 4 வருஷமா நான் முதல்ல என்ன செய்யறதுக்கு நான் எனக்கு மோட்டிவேட் பண்ணேன். கல்வியும் இருக்கு, நான் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஆர்ட் எல்லாம் பிடிக்கும். ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து வாங்கி ஃபேமிலியும் சரி முதல்ல ஸ்கூல்ல படிக்கலாம், வந்துட்டு 2வது மட்டும் கிடைக்கலாம். நல்லா இருக்கு. இந்த முறை புதுப்புது மகங்க காண ஒரு வருஷம் சில பேர் பார்த்து வருவாங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து இன்ஃபார்ம் பண்ணது சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இடம் வச்சு பார்ப்போம்க்கு வேலைக்கு இருக்கு. இந்த இடத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. குஷிதைக்கும் நன்றி. எனக்கு அந்த மொத்தத்தில் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் மீண்டும் கண்டிப்பாக உங்களை சந்திப்போம் அப்படின்னு மேலும் மேலும் உங்களோட பிஸ்னஸ் பண்ண நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஜெர்மனி மாற்றம் இல்லை, நிறைய இடத்துல ஒரு டான்ஸ் ஷோ போயிருக்காங்க. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டான்ஸ் முதல்ல நெல், அப்புறம் மசூரி.
சிலது வரும்போது கீழே கவனிப்பாங்க ஸ்டேஜ் சேர்ந்தாச்சு அப்படி இருந்துச்சுக்கோ செம வேற அது மாத்திரம் இல்லாம நம்ம வந்து boxing சொல்றது மாதிரி நம்ம அவங்க அப்படியே கட்டி அந்த boxing அவங்க போறாங்க ஓகே சோ ரொம்ப முடிஞ்சதே பாருங்க எவ்வளவு பேர் So people can visit our song in there. We have a lot of offers. ஸோ ஏன் நீட்டுக்கு அவங்க ஸ்டாண்ட்ல போங்க ஸோ மேலும் மேலும் உங்களோட பிசினஸ் வளர மேலும் மேலும் நிறைய ஐடியாஸ் பண்ணுவாங்க ரொம்ப நன்றி. அதோட எங்கெல்லாம் இது 2ஆம் நாள் விவாகா நல்ல வடிவா சிறப்பாக முடிஞ்சது. நான் நேற்றைய விவாகா உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதையும் பாருங்க. எனக்கு இந்த விவாகாவில் ஒரு பங்கு கொடுத்ததுக்கு இந்த விவாகாவுக்கும் நன்றி சொல்லிட்டு அடுத்த வருஷம் விவாகாவுக்கு திருப்பி உங்களை நான் வந்து எல்லாரையும் பார்க்குறேன். உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று போஸ்ட் பண்ணி இன்றைக்கும் உங்களுக்காக வண்டியில் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கான யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இருந்தால் பார்த்து உங்களோட கல்யாணோட மேலே சிறப்பாக செய்ய எனது வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இந்த வருஷம் கல்யாணம் கட்ட இருக்கிறீங்களோ அவைக்கெல்லாம் என்ன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்வு சந்திக்கிறோம். இவர்தான் சிலிமிக்ஸ் கேட்டரிங் வச்சிருக்கணும். ஏதாவது சிலிமிக்ஸ் கேட்டரிங் எல்லாம் செய்யணும். எவ்வளோ பலகாரங்கள் எவ்வளோ சாப்பாடுனாலும் சிலிமிக்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். மேக்கப் இருக்கு, நகையில் என்ன மாதிரி செய்கிறேன்னு நம்ம என்னென்ன சில பேர் கல்யாணம் செய்தால் என்னென்ன பொருள்கள் கொண்டு போகிறது சீர்வரிசைகள்னு தெரியாது. இவையெல்லாம் செய்து கொடுப்பினோம். எல்லா பலகாரங்களும் செய்து கொடுப்பினோம். என்னென்ன கொண்டு போகிறேன்னு அந்த தட்டுகளும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பினோம். ஃபோட்டோ எடுப்பா, ஃபோட்டோ அந்த கல்யாணத்துக்கு ஃபோட்டோக்கள் எடுப்பா. இந்த பூத்தும் வச்சிருப்பா, ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து எல்லாரும் இந்த இப்படி ஃபோட்டோக்கள் இதுவும் வச்சிருக்கிறா. இது நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். வாட்ட அபி ஃபோட்டோகிராஃபி நல்ல அழகான கூட பிள்ளைகள் பிறந்தா உடனே வந்து பிள்ளை பிறந்தோடனே 1 மாதத்துக்குள்ள வந்து ஃபோட்டோ எடுப்பா. எல்லாம் வடிவா செய்வா. ஆனால் பிள்ளைகள் எடுத்துருக்குறா. இந்த பாருங்க இப்படி பிள்ளை தாச்சியாக இருந்தா பேபி சோவா எல்லா ஃபோட்டோக்களும் எடுப்பா. சூப்பராக செய்வா. கனால அனுபவம் இருக்கு. பாருங்க அவளோட விசிட்டிங் கார்டுகள் இதுதான்.